கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை தீய திட்டங்களை அழிக்கும் ஜெபம். அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற சத்ருவை எதிர்க்கிற ஒரு ஜெபம். மனிதனுடைய வாழ்விலே அநேக காரியங்கள் தெரியாத ஒரு காரியங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஒருவேளை சிரிக்கலாம், ஆனால் அதற்கு பின்பாக வேதனைகளும் உண்டு. வேதனைக்கு பின்னால் ஒவ்வொரு இரவும் போராடும் ஒரு குழப்பமும் மனிதனுடைய வாழ்விலே இருந்து கொண்டிருக்கிறது. இது சில பொல்லாத தீய பிசாசனுடைய கிரியைகள் செயல்படுவதனால் உண்டாகிறது. ஒருவேளை அதை சிலர் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒன்று உங்களை எதிர்த்து போராடுகிறது என்பதை எல்லோருமே அறிவார்கள். அது ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத ஒன்று, மனிதனுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிற அந்த ஒரு இருள் அது. ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக ஒரு தீய திட்டம், ஒரு தீய சக்தி, ஒரு பிசாசனுடைய கிரியை இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். ஒவ்வொரு துன்மார்க்க திட்டத்தை விட ஒரு பெரிய பரிசுத்த சக்தி, அதாவது பரிசுத்த ஆவியானுடைய பலன் இன்றைக்கு நம்மளோட கூட இருக்கிறது. நாம் இந்த ஜெபத்தின் மூலம் அந்த பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டு அந்த பொல்லாப்பை ஜெயிக்க முடியும் என்பது தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்கிற ஒரு விஷயம். நாம் எல்லோருமே ஒரு ஆவிக்குரிய போர் அதில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு நாள் இல்லை, எல்லா நாளும் நம்முடைய வாழ்விலே ஒரு ஆவிக்குரிய போர் இருக்கிறது. ஒரு நியாயமற்ற ஒரு போர். எதிரே நம்மளை பயமுறுத்த வரவில்லை, அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான் என்பது தான் உண்மை. வேதம் அதை தான் சொல்கிறது. அவன் மக்களை பயப்படுத்துகிறான். சூழ்நிலைகளை பயன்படுத்தி, சந்தேகத்தை பயன்படுத்தி, அவன் பயத்தை பயன்படுத்தி ஜனங்களை அழிக்கிறதுக்கு அவன் வருகிறான். ஸோ ஏசாயா 54:17 கூட பார்க்கிறோம், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு என்ன சொல்லலாம், இது ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. ஸோ தேவனுடைய வாக்குறுதி என்பது எப்படின்னா, ஒரு புயலின் மத்தியில், ஒரு பெரிய புயலின் மத்தியிலே நாம் ஒரு பாறையின் மேல் நின்றால் நமக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு கிடைக்குமோ, அதே போல தான் இந்த ஆண்டோடைய வாக்கு தத்துவம் இப்படிப்பட்ட போரிலே நமக்கு இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைக்கு அந்த பரலோகம் நமக்கு ஏற்கனவே நம்முடைய வாழ்வின் வெற்றியை அறிவித்து விட்டது. ஸோ நம்முடைய குழந்தை பருவத்தை பயன்படுத்தி உங்களை அழிக்க எதிரி முயற்சித்தாலும், உங்களை உடைக்க அவன் முயற்சித்தாலும், நாம் ஆரம்பத்திலே அவனை நாம் கட்டுப்படுத்தி விட்டோம் என்றால் அவன் நோக்கம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறாது என்பது நாம் இன்றைக்கி அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதோ நீங்கள் இன்னும் இந்த தேவன் உங்களை பாதுகாத்தார் என்பதற்கு ஆதாரம் என்னவென்றால், பிசாசின் திட்டம் ஏற்கனவே தோல்வியடைய தொடங்கிவிட்டது என்பதற்கு சான்று தேவன் இவ்வளோ தூரம் நம்மை காத்து வழிநடத்துகிற நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஸோ ஆழமான ஒரு அவசரமான நித்தியமான ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் ஜெபங்கள் மலைகளை நகர்த்துகின்றன, ஆனால் பேய்களை ஓடச் செய்யும் ஜெபங்களும் உள்ளன, கதவுகளை திறக்கும் ஜெபங்களும் உள்ளன, சிங்கங்களில் வாய்களை அடைத்து போடும் ஜெபங்களும் உள்ளன என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக பேசப்படும் ஒவ்வொரு சாபத்தையும் அடித்து நொறுக்கும் ஜெபங்களும் உள்ளன என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் காற்றோடு வார்த்தைகளை கிசுகிசுக்கப் போவதில்லை. நாம் அதிகாரத்துடனும் தைரியத்துடனும் அக்னியுடனும் பரிசுத்த வல்லமையுடனும் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆவிலே எழுந்து இருளின் திட்டங்களுக்கு எதிராக போர் தொடுக்கிற பொழுது நரகம் அனைத்தும் நடுங்கத் தொடங்கின்றன. தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஜெபம் அதையெல்லாம் அடித்து நொறுக்கும். ஜெபிக்கும் தேவனுடைய பிள்ளையை பார்த்து எதிரி அஞ்சுகிறான்.
உங்களுடைய பணத்தை கண்டு அவன் அஞ்சுவதில்லை, உங்களுடைய கல்வியை கண்டு அவன் அஞ்சுவதில்லை, உங்களுடைய தொடர்புகளை கண்டு அவன் பயப்படுவதில்லை. ஆனால் உங்களுடைய ஜெபத்தை கண்டு அவன் பயப்படுகிறான். ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்கும்பொழுது நீங்கள் பரலோக சிங்காசனத்துடன் நேரடியாக இணைகிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கும்போது தேவ தூதர்களின் தளபதியை தலையிட அழைக்கிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சங்கிலிகள் உடைகின்றன, சாபங்கள் உடைகின்றன, இருள் நடுங்குகிறது. ஸோ உங்களுடைய ஜெபத்தின் வல்லமையை நீங்கள் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். நீங்கள் பலமாக இருக்கிறீர்கள் என்று உணர்ந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் அது உங்களுடைய பலத்தை பற்றியதல்ல, அது உங்களுக்குள் இருக்கும் தேவனுடைய பலத்தை பற்றியது. ஆனால் நான் நிறைய தவறுகளை செய்துவிட்டேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் தொடர்ந்து நான் இதற்கு முன்பு ஜெபித்தேன், ஒன்றும் நடக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், விசுவாசத்துடன் தொடர்ந்து ஜெபியுங்கள். அந்த ஜெபம் நித்தியத்தின் மண்ணில் நடப்பட்ட ஒரு விதை. அறுவடையை நீங்கள் இன்னும் காணவில்லை என்பதற்காக வேர்கள் மேற்பரப்புக்கு கீழே வளரவில்லை என்ற அர்த்தம் இல்லை. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த கலைப்படைந்த ஆத்மாவுடன் நான் பேசுகிறேன். நீங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகிவிட்டீர்கள், நீங்கள் அதை உணரவில்லை. மக்கள் உங்களை விட்டு விலகிவிட்டார்கள் என்று உங்கள் தூக்கம் கெட்டுவிட்டது, உங்களுடைய ஆவி அமைதியற்று இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை சந்தேகிக்கிறீர்கள், நீங்கள் உங்களுடைய மதிப்பை குறைத்து முடிப்பீர்கள். ஆனால் போர் உங்களுடையது அல்ல. நான் உங்களுக்கு சொல்ல இங்கு வந்திருக்கிறேன். போர் கர்த்தருடையது. நாம் கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பாக சென்று உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக அமைக்கப்பட்ட ஒவ்வொரு தீய திட்டத்தின் மீதும் பரலோக அக்னியை வரவழைக்கப் போகிறோம். இப்படிப்பட்ட ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, விசுவாசத்துடன் ஜெபிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஜெபிக்கிற பொழுது, இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரி, இந்த தீய சக்திகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படும். அன்பானவர்களே, நிச்சயமாக நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆவிக்குரிய போர் இருக்கிறது. இந்த போரில் நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய கிருபை நமக்கு வேண்டும். அதற்கு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதை புரிந்து தொடர்ந்து ஆவிலே நிறைந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பொல்லாத கண்ணுக்கு தெரியாத சத்துருவை ஜெயம் பெற்று வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். நாம் அப்படி வாழ்கிற பொழுது மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக மாறும். மற்றவர்களுக்கும் இதை சொல்லுவோம், மற்றவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஒரு கர்த்தருடைய ஜெய கொடி இந்த தேசத்தில் பறக்க வேண்டும். ஒவ்வொரு வாழ்விலும் அந்த ஜெய கொடி அது பறக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து இன்றைக்கு நாம் அந்த சத்துருவை எதிர்த்து ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.